சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை 5 கிராம மக்கள் ஒன்று கூடி நடத்தும் மீன்பிடி திருவிழா. மதுரை அருகே உள்ள கிழக்கள்ளந்திரியில் மழை பெய்ய வேண்டும் என்பதற்கு நேர்த்திக்கடனாக மீன் குஞ்சுகளை கண்மாயில் விட்டு நீர் வற்றிய பிறகு தண்டோரா அறிவிப்பு என்ற வழக்கப்படி 5 கிராம மக்களும் சேர்ந்து இங்கு மீன்பிடிப்பு நடத்தினர். நான் சுமார் ஒரு 10 வருஷமாக இங்கே மீன் பிடிக்க வந்துருக்கேன் கள்ளந்திரி கிராமத்துக்கு. இங்கே வந்து நிறையாவே அந்த கட்லா, சிலேப்பி, குறவை, விராமீன் மாதிரி நிறையா வகையான மீன்கள்லாம் இருக்குது. சாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் கிராமங்கள் சுமார் 50-60 கிராமங்கள் சேர்ந்து இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கோம். இதுக்காக யார்ட்டையும் எந்த காசு பணம் வாங்கிக்கிறது இல்லை. 5 ஊர்கள் சேர்ந்து மேலக்கள்ளந்திரி, கீழக்கள்ளந்திரி, ஆமந்தூர்பட்டி, தொப்பலாம்பட்டி, அமைச்சியாவரம் அந்த 5 கிராமங்கள் சேர்ந்து கள்ளந்திரி கிராமம். 5 கோவில் முத்தன் சுவாமிங்கிற ஒரு சாமி, அந்த தெய்வத்துக்காக உள்ள அந்த கம்மா. இந்த கம்மாயில் வந்து நேர்த்திக்கடனுக்காக பலரும் குஞ்சுகள் வாங்கி விடுவாங்க. கட்லா, ரோகு, மெர்கால், விரால் மீன், கண்ணாடி, இப்படி பல ஜாதிக்கு மீன் குஞ்செல்லாம் வாங்கி விட்டு அதை வந்து வருஷத்தில் ஒரு நாள் பொதுமக்களுக்காக தண்டோரா போட்டு ஊர்களுக்கெல்லாம் தெரிவித்து, நீங்கள் கொட்டாம்பட்டியிலேருந்து இந்த பக்கம், நத்தத்துலேருந்து இந்த பக்கத்தில் எல்லா ஊர் கிராமம் கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் ஒரு 10-15 பேர் வந்து இந்த கிராமத்தில் வந்து 60-70 கிலோமீட்டர் சுற்றுலாவில் வந்து எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து வந்து மீன் பிடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக வருடந்தோறும் இந்த மீன்பிடி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த கண்மாய் வருமானத்திற்காக ஏலத்திற்கு விடப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.